லேர்னிங் த கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ் பார்ப்போம். இது வந்து சச்சினுடைய ஆட்டோபயோகிராஃபியான பிளேயிங் இட் மை வே அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு சில பகுதி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ பேரெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ நான் தமிழில் சொல்லிடுறேன். என்னென்னா ஒரு சின்ன வயசுலேயே அவர் ரொம்ப ஏர்லி ஏஜில் என்ன பண்ணியிருக்காரா, அவருடைய காலனி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட் வந்து விளையாட வருமா. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து கிரிக்கெட் வந்து டெலிவிஷனில் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த கேமையும் அவங்க விளையாடும்பொழுது அவர் வந்து என்ன பண்ணுவாரா, அந்த கேம் விளையாடும்போது அவர் வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி எமுலேட்ன்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள போல் செய்கிறது. யாரை போல் செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சமான ஃபேவரட் பிளேயர்ஸான சுனில் கவாஸ்கர், வெஸ்ட் இண்டியன் லெஜெண்டான விவ் ரிச்சர்ட்ஸ் அவங்க எப்படி விளையாடுவாங்களோ அது மாதிரி வந்து இவர் என்ன பண்ணுவாராம், எமுலேட் பண்ணி காப்பாராமா. ஓகேங்களா. ஸோ எமுலேட்ன்றது வந்து அதே மாதிரி வந்து பின்பற்றி காமிக்கிறது, அதேமாதிரி இமிட்டேட் பண்ணி காமிக்கிறது தான் வந்து எமுலேட்னு சொல்லுவாங்க. அப்போ சுனில் கவாஸ்கரும் ஃபேவரட் பேர் பாருங்கள், சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டியன் லெஜெண்டான விவ் ரிச்சர்ட்ஸ் மாதிரி அவர் வந்து விளையாடுற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி விளையாடுவாராம்மா. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பேட்டிங் மட்டும் அந்த பேட்ஸ்மேன் கிட்ட நம்ம கற்றுக்கல, இவர் வந்து அந்த பவுலிங் போகிறதையும் வந்து ரொம்ப பிடிக்குன்றாரு. த்ரூ அவுட் மை கரியர் ஐ ஹேவ் ஆக்சுவலி பவுல்டு லாட் இன் த நெட்ஸ். அந்த அவருடைய கெரியரில் வந்து அதிகமாக பவுலிங் அதிகமாக போட்டிருக்காராம். ஆனால் நம்ம சச்சின் டெண்டுல்கராரே நம்ம என்னன்னு யோசிப்போம், நல்ல ஒரு பேட்ஸ்மேன் யோசிப்போம் இல்லையா. ஆனால் அவர் வந்து பேட்ஸ்மேனும் பிடிக்கும், அதை விட பவுல் பண்ணுறது இன்னும் பிடிக்கும் அப்படின்றது இதில் வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவர் வந்து மும்பையில் நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவருடைய பிரதரான அஜித் வந்து என்ன சொல்கிறாரு, இது மாதிரி வந்து மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ண மும்பையில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது ஷர்தாஷ்ரம் வித்யா மந்திர் இதை வந்து பார்த்துக்கோங்க. ஷர்தாஷ்ரம் வித்யா மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூலில் ராமகந்த் அர்ச்சகர் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சார் வந்து ஒரு கிரிக்கெட் கோச்சாக வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து இந்த கிரிக்கெட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் வந்து சம்மர் கேம்ப்லாம் வந்து நடத்தினாராமா. அப்போ இந்த சம்மர் கேம்ப்பை அந்த சமயத்தில் ஸ்கூல்லாம் லீவ் இருக்கும். ஸோ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பசங்க வந்து இப்போ இந்த சம்மர் கேம்ப்பை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் அஜித் வந்து ஒரு நாள் என்ன பண்ணாரா, வேறு நம்ம சச்சின் டெண்டுல்கரை கூப்பிட்டுட்டு அங்கே போய் ட்ரெயின் பண்ணுறதுக்காக சார்கிட்ட கூப்பிட்டு போகிறாராம். யாரோனா அந்த சார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் கேம்ப் வந்து பண்ணலாமா. ஓகேங்களா. அவர் டிசைட் பண்ணுறது தான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமான்ட்டு. அவர் சச்சின் டெண்டுல்கர் அர்ச்சகர் சார்கிட்ட போகும்போது அவருடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆமா. அதே மாதிரி அர்ச்சகர் சார் வந்து ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் அட் த ஏஜ் ஆஃப் 11 இன் 1943 அப்போ தான் அப்போ அர்ச்சகர் சாருக்கு 11 வயசாமா. அப்போ தான் வந்து கிரிக்கெட்டை வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணாராமா. அப்போ 2 பேருமே இவருக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் 11 வயசு, அர்ச்சகர் சாரும் கிரிக்கெட் ஆரம்பிக்கும் போது 11 வயசு அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் முதலாக நான் அவர்கிட்ட போனேன் அப்படின்றாரு. ஸோ அடுத்து இந்த பேரில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் இது வரைக்குமே வந்து நெட்டில் பேட் பண்ணதே இல்லையா. அந்த 11 வயசில் அப்போ தானே ஸ்டார்டிங்காக இது வரைக்கும் அவர் வந்து நெட்டில் பேட் பண்ணதில்லை. யூஸ்வலாக அந்த கிரிக்கெட் வீரர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த க்ரீன் கலர் நெட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் பவுலிங் போடுவார், இன்னொருத்தர் வந்து பேட்டிங் பண்ணுவார். ஸோ அது மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு நெட்டை போட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இது வரைக்கும் நான் வந்து நெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லை. ஸோ என்னை சுற்றி வந்து பீப்புள்ஸ் நிறையா பேர் இருந்ததால் எனக்கு வந்து ரொம்ப ஓவர் ஆர்டரிங்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப வந்து நர்வஸாக இருந்துச்சு அப்படின்ட்டு இங்கே வந்து மீன் பண்ணுறாங்க. ஓகே. ஓவர் ஆர்டர்ன்றதை நர்வஸாக வந்து மீன் பண்ணுறாங்க. எதுக்காக ஓவர் ஆர்டாக இருந்ததுன்னா, என்னை சுற்றி நிறைய மக்கள் வந்து இருந்தாங்க. நான் வந்து பேட் பண்ணும்போது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. என் சார் என்னை வாட்ச் பண்ணுறாரு, க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாரு. நான் வந்து ஒரு பெரிய தாக்கத்தில், அதாவது எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்கன்ட்டு அந்த வெக்கத்துலேயே வந்து என்ன பண்ணது, நர்வஸ்லேயே வந்து சரியாக பண்ணலை. ஐ ஃபெயில் டு மேக் அன் இம்பேக்ட் அப்படின்றது ஒரு தாக்கத்தை வந்து இருக்கல. பரவாயில்ல இந்த பையன் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற ஃபீல் அவருக்கு கொண்டு வரல. நான் விளையாடுனத பார்த்து அஜய்கர் சார் வந்து அஜித்தை பக்கத்தில் கூப்பிட்டு இதுமாரி இன்ஃபார்ம் பண்ணாரு. ஒருவேளை இந்த பையன் ரொம்ப சின்னதாக இருக்கிறான், இந்த வயசுக்கு வந்து இந்த கேம்புக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கான், இன்னும் கொஞ்சம் வயசாகட்டுமே அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு வந்து ஆர்வம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ மை இண்டக்ஷன் இன்டு த மும்பை கிரிக்கெட் சர்க்கிட் குட் ஹாவ் எண்டட் இன் ஃபெயிலியர். ஓகே. இப்படி சொன்ன உடனே நான் சரி நெக்ஸ்ட் வருஷம் வரலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிருக்கோம். அந்த இண்டக்ஷன், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கம், மும்பை கிரிக்கெட் சர்க்கிட்குள்ளே போகணுன்ற நோக்கம் வந்து முடிவில் வந்திருக்கும் அப்படின்றாங்க. பட் ஃபார் அஜித் இன்ஸ்டன்ஸ், ஆனால் அஜித் வந்து என்ன பண்ணார், வலியுறுத்தினார். அவருக்கு தெரியும் இதுமாரி சச்சின் டெண்டுல்கருடைய கேப்பபிலிட்டி என்ன, சுற்றி எல்லோரும் இருக்கிறதால அவன் வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் தெரியும். ஓகேங்களா. ஏன்னா அவர் வந்து காலனியில் வந்து சச்சின் டெண்டுல்கர் காலனி விளையாடுறத அஜித் வந்து பார்த்துருக்காரு. அப்போ உடனே வந்து என்ன பண்ணார், அர்ச்சகர் சார்கிட்ட, சார் நீங்கள் எல்லாம் இருக்கிறதால வந்து இது பண்ணுறான், அதனால் நீ கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் நர்வஸாக வந்து இருக்கிறா அப்படின்னோடனே சரின்ட்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அர்ச்சகர் சார் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி வந்து இந்த சார் வந்து என்ன பண்ணார், இடையே போய் வந்து வாட்ச் பண்ணுறாரு.
உடனே வந்து பார்த்தீங்கன்னா, தூரத்துலேருந்து இது பண்ணும்பொழுது, இவரு பக்கத்துல யாருமே இல்லன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு, நல்லா வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. பாருங்க, "பிஃபோர் லாங் ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு பேட் அகைன் அண்ட் வித்தவுட் சர் ட்ரெயின்ட் ஐ ஸ்க்ரூட்டினைசிங் மீ. ஸோ ஐ தாட் ஐ ஃபெல்ட் மோர் அட் ஈஸ் அண்ட் சூன் ஸ்டார்ட்டட் டு ஹிட் த பால் வெல்." அப்ப ஸோ அப்ப என்ன குறுகுறுன்னு பார்க்குற மாரி இருந்தது. அதனால வந்து என்னால அடிக்க முடியல. இப்ப சார் தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னால வந்து அந்த பால கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணாராம், பால வந்து நல்லா அடிச்சாருன்னு சொல்றாங்க. இந்த சமயம் வந்து அச்சுக்கர் சார் வந்து ஓகே, இவ வந்து இந்த கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டாராமா. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாரி வந்து அந்த இது ஒத்துக்கிறதால தான் இவருடைய வாழ்க்கையே வந்து மாறுச்சு அப்படின்றாங்க. அதான் பாருங்க, ஐ வாஸ் டிலைட்டட் இந்தாண்ட சைடு, ஐ வாஸ் டிலைட்டட் அண்ட் ஐ மஸ்ட் சே இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதால தான் அவருடைய வாழ்க்கையே வந்து மாறுச்சு அப்படின்றாங்க. அடுத்த பேரா, "த கேம்ப் இன்வால்வ்ட் அ செஷன் எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் அட் சிவாஜி பார்க்." சரி, நீங்கள் கேம்புக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்ட பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, தினமும் கேம்புக்கு போகணும் இல்லையா? அந்த கேம்ப் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலயும் ஈவினிங் வந்து நடக்குது. ஸோ சிவாஜி பார்க்குன்னு சொல்லக்கூடிய பார்க்கில் நடக்குது. அவர் வந்து அந்த ப்ராக்டிஸ் போகிற இடம் டைமிங் பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து 10:30 வரைக்கும் காலையில். ஓகேங்களா? உடனே அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடும். மறுபடியும் ஆஃப்டர்நூன்லேருந்து டில் ஈவினிங் வரைக்கும் வந்து ப்ளே பண்ணும். இந்த ஸ்கெடியூல் அந்த அந்த ஸ்கெடியூல் இருக்கு இல்லையா? காலையில வரணும், ஈவினிங் வரணும்னு சொல்லிட்டு, அது மாரி ஸ்கெடியூல் வந்து ரொம்ப கடுமையா இருந்துச்சு. இந்த ரெகுலர்ஸ்ன்றது கடுமையாக இருந்துச்சுன்னாங்க. அவர் விளையாடி விளையாடி நான் அப்படியே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி ரொம்ப டயர்ட் ஆயிறது எக்ஸாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி பார்க்குக்கும் அவருடைய வீடு வந்து பந்த்ரால இருக்கு. இதுலயும் போறதுக்கு வந்து 40 மினிட்ஸ் ஆகுமாம். "ட்ராவலிங் டூ சிவாஜி பார்க் டுக் 40 மினிட்ஸ் ஃப்ரம் மை ஹவுஸ் இன் பந்த்ரா." அப்ப யோசிச்சு பாருங்க. காலையிலேயே வந்து 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணி 7:30க்கு வந்து 10:30 வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் போல மிட் ஆஃப்டர்நூன் ஒரு 3:00 மேல வருவாரா இருக்கும். அப்ப அந்த சமயத்துல வந்து மறுபடியும் ஈவினிங் வரைக்கும் வந்து விளையாடணும். அப்ப இது அப்புறம் மறுபடியும் ட்ராவல் பண்ணி போகணும். இல்லைங்களா? ஸோ இது மாரி இருக்கும்போது அந்த ஸ்கெடியூலே வந்து ரொம்ப ரிகரஸா கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்டு அப்படி இருந்தது. ஸோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா, காலைல 7:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆகுதுல, அவர் வந்து 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே வீட்ல இருந்து ஏர்லி மார்னிங் வந்து பஸ்ஸ புடிச்சு ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் மட்டும் அவருடைய பிரதர் அஜித் வந்து என்ன பண்ணாராமா, அந்த ரூட்ட வந்து காமிக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணாரு, கூட அக்கம்பெனி பண்ணாரு. ஏன்னா ரொம்ப சின்ன பையன் 11 வயசுல அதனால கூட அக்கம்பெனி பண்ணாராமா. அப்ப அந்த பஸ்ல போற சமயத்துல வந்து இவரும் அஜித்தும், சச்சின் டெண்டுல்கரும் 2 பேருமே வந்து அந்த பேட்டிங்கோட நுணுக்கங்கள், நுவான்சஸ்ன்றது வந்து அதோடைய நுணுக்கங்கள வந்து பேசுவாங்களாமா. ஸோ அந்த நுவான்சஸ் பத்திலாம் பேசும்பொழுது, அவருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. ஏன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட்டு. அத பத்தி அந்த கான்வர்சேஷன் பேசும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்பாராமா. இன்ஃபேக்ட் என்ன சொல்றாருன்னா, அவருடைய என்டையர் கரியர்லயே அஜித் குடுத்த அந்த பேட்டிங் ஐடியாஸு, அதெல்லாமே அதெல்லாமே நோட்ஸா வந்து வச்சிருந்தாராம். அது வந்து அவருடைய பெர்சனல் கோச்சிங் மேனுவலாவும் வந்து அவருடைய கெரியர்ல வந்து வச்சிருந்தாராமா. ஸோ இந்த பேர பாருங்க. அவரு சின்ன பையனா இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆக்சுவலி ஒரே ஒரு செட் வந்து தான் இருக்காமா. அந்த கிரிக்கெட் கிளாத்ஸ் வந்து ஒரே செட் தான். ஏன்னா இது வந்து சம்மர் கேம்ப்ன்னும்பொழுது, ஸோ எதுக்கு அதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு, கிரிக்கெட் ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செட் மட்டும் தான் வந்து வச்சிருந்தாராமா. அப்ப இவருக்கு என்ன காலைல 7:30க்கு போகணும், 10:30க்கு வரணும். மறுபடியும் வந்து ஆஃப்டர்நூன் வந்து வீட்ல வந்து சாப்பிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈவினிங் போணும். ஸோ இது மாரி இருக்கும்போது, அந்த சாப்பிடுற கேப் இருக்குல்ல, ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும். விளையாடிட்டு வரும்போது ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதே ஈவினிங் போட்டு போனா இன்னும் ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிட்டு, இந்த 10:30க்கு வந்த பிறகு அத துணிய துவச்சு போட்டு, நல்லா வெயில்ல வந்து காய வச்சுருவாராமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து அத போட்டுட்டு போவாராமா. இதே மாரி தான் அந்த பேட்டர்ன் வந்து இதே மாரி தான் வந்து நடக்குன்றாரு. அதனால காலையில போட்ட அதே ட்ரெஸ்ஸ ஈவினிங் வந்து போட்ட மாரி இருக்கும். சேம் செட் ஆஃப் கிளாத்ஸ வந்து வியர் பண்ண மாரி இருக்குன்னுவாராம். எல்லாமே காய்ஞ்சிரும். ஆனா, அவருடைய பாக்கெட் மட்டும் வந்து காயவே காயாதாம்மா. ஸோ, அதனால எப்பயுமே அந்த கேம்ப்ல வந்து அவரு வெட் பாக்கெட்டோட தான் வந்து விளையாடிட்டு இருக்காருமா. ஸோ, இவர் நல்லா வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, அச்சேக்கர் சாருக்கு வந்து இவர் மேல வந்து ரொம்ப கீன் இன்ட்ரெஸ்ட் வருது. பார்க்குறாரு, பையன் நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ, மிட் ஆஃப் த சம்மர் கேம்ப்ல வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த 2 மாசத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சம்மர் கேம்ப்ன்றது 2 மாசம் இல்லையா? அப்ப அந்த எண்ட் ஆஃப் த 2 மந்த்ஸ்லயே வந்து அச்சேக்கர் சாருக்கு சச்சின் டெண்டுல்கருடைய அந்த கேப்பபிலிட்டி வந்து தெரியுது. ஸோ, இதனால வந்து அஜித் கிட்ட அவங்க அண்ணன் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. அவனுக்கு நல்ல திறமை இருக்கு. அவன் வந்து ஃப்யூச்சர்ல நல்ல ஒரு கிரிக்கெட்டரா வருவான். நம்ம ஃபுல்லா அந்த இயர் ஃபுல்லாமே அவன பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாராமா. ஆனா, சச்சின் டெண்டுல்கருடைய ஸ்கூல் எங்க இருக்கு? பந்த்ரால நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல படிச்சாரு. ஓகேவா? அந்த ஸ்கூல்ல வந்து அந்த கிரிக்கெட் ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால இவருக்கு வந்து அச்சேக்கர் சாருக்கு வந்து இவன வந்து ஸ்கூல் மாத்துனா வந்து கண்டிப்பா அந்த கிரிக்கெட்ட வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டான்னா, ஸ்கூல் மாத்தி அத வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து கீனா இருந்திருக்காரு.
ஒரு நாள் ஈவினிங் வந்து அச்சேக்கர் சார் வந்து அப்பாவை அழைச்சு இந்த சஜஷன் வந்து முன்வைக்கிறாரு. இது மாதிரி இவன் கிரிக்கெட்டில் அவன் வந்து பெஸ்ட்டாக இருக்கான். ஸோ த்ரூ அவுட் த இயர் வந்து நம்ம கிரிக்கெட்டில் அவனை ட்ரெயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து இது வந்து கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக வருவான்னு சொல்லிட்டு அந்த சஜஷனை வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த சமயத்தில் அஜித்தும் அந்த ரூமில் இருக்காரு. அதாவது ஒரு மீட்டிங் மாதிரி உள்ளார உட்காந்து பேசுகிறாங்க. அந்த ரூமில் அஜித்தும் அவங்க அப்பா வந்து இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கிரிக்கெட் வந்து அவருடைய ப்ரியாரிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உடனே எங்கள் அப்பா வந்து என் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாரு. இது மாதிரி வந்து எனக்கு ஸ்கூல் மாற்றத்தில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நீ வந்து கிரிக்கெட்டை சீரியஸாக எடுத்துக்கிட்டனா நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ கண்டிப்பாக எடுத்துக்கிறியானே ஓகே. ஏன்னா ஸ்கூல் மாற்றுறோம், அப்போ இதுக்காக தான் மாற்றணும் போது அந்த நோக்கம் வந்து அடையணுன்ட்டு நீ கிரிக்கெட்டுக்காக நீ ஸ்கூலை மாற்றணும் போது நீ கிரிக்கெட்டில் நல்லா பண்ணணும் ஓகேவான்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். ஐ அஷ்யூர்ட் ஹிம் ஐ வாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இந்த ஷர்தாஷ்ரம் வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு வந்து மாற்றுறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து அர்ச்சகர் சார் வந்து கிரிக்கெட் கோச்சாக இருந்திருக்காரு. ஏற்கனவே 7:30லேருந்து 10:30, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஈவினிங்கும் வந்து விளையாட வைப்பாரா. அப்போ ஃபுல் எனர்ஜியும் வந்து என்ன ஆகுமா, எக்ஸஸ் எனர்ஜி ஃபுல் எனர்ஜியுமே வந்து சேனல்டாக போயிடுச்சு அப்படின்னாங்க. எப்படி இந்த சேஃப்டி வால்வ்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டீம் இருக்கும் பாருங்க, அந்த வால்வில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக அது வழியாக போகும். அதே மாதிரி எனக்கு வந்து நான் கிரிக்கெட் விளையாடும் போது அந்த எனர்ஜி எல்லாம் அது வழியாக போகிற மாதிரி எனக்கு இருக்கும். என்னுடைய ஃபாதர் எப்பயுமே வந்து சொல்லுவார், நீ வந்து உன்னுடைய பெஸ்ட்டை கொடு, உன்னுடைய அந்த விஷயத்தில் நீ பெஸ்ட்டை கொடு, ரிசல்ட்டை கவனிக்காமல் உன்னுடைய பெஸ்ட் என்னவோ அதை கொடு அப்படின்ட்டு என்னுடைய அப்பா சொல்லுவார் அப்படின்றாரு. ஸோ மீதியை நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன்.